வெல்கம் டு ராஜா கதை. இந்த வீடியோல சிவபெருமான் பற்றிய அரிய சில தகவல்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிவ சின்னங்களாக போற்றப்படுபவை திருநீரு, ருத்ராட்சம், நமச்சிவாய மந்திரம் ஆகிய மூன்றும் தான். சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் காலம் ஐப்பசி பௌர்ணமி காலங்களில். சிவபெருமான் யோகியாக இருந்து ஞானத்தை அருளும் கோலம் தட்சிணாமூர்த்தி. ஆன்மாவை குறிக்கும் சிவபெருமான் திருப்பெருந்துறை என்ற இடத்தில் ஆவுடையார் கோவிலில் வீற்றிருக்கிறார். காலனை உதைத்து காலசம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் தலம் திருக்கடையூர். ஞான சம்பந்தரை காண சிவபெருமான் நந்தியை தன் முன் இருந்து விலக சொன்ன தலம் பட்டீஸ்வரம். ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சிவபெருமான் மீது பாடியவர் திருமூலர். முக்திவாசல் என்று போற்றப்படும் திருத்தலம் திருவெண்காடு. இது நவகிரகங்களில் புதன் ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இந்த கோவில் அமைந்திருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில். ஐப்பசியில் காவிரியில் சிவ பார்வதி நீராடுவது துலா ஸ்நானம். ஐப்பசி கடைசி அன்று மயிலாடுதுறையில் நீராடுவது கடைமுக ஸ்நானம். சிவபெருமானுக்கு மடக்கோயில் கட்டிய மன்னன் கோச்செங்கட் சோழன். கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் நடராஜ பெருமான். கூத்து என்பதற்கு நடனம் என பொருள். தரிசித்தால் முக்தி என்ற சிறப்பை பெற்ற தலம் சிதம்பரம். வாழ்வில் ஒரு முறையேனும் செல்ல வேண்டிய தலம் காசி. சிவபெருமான் நெருப்பாக வளர்ந்து நின்ற தலம் திருவண்ணாமலை. அம்பிகை மயில் வடிவில் சிவபெருமானை பூஜித்த தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். தட்சிணாமூர்த்தி கைவிரல்களை மடக்கி காட்டும் முத்திரையின் பெயர் சின் முத்திரை. கைலாயத்தில் தேவலோக பெண்களுடன் காதல் கொண்டதால் பூலோகத்தில் பிறவி எடுத்தவர் சுந்தரர். வேடுவச்சியாக இருந்த பார்வதியை வேடனாக வந்து சிவபெருமான் மணந்த தலம் ஸ்ரீசைலம் ஆந்திராவில் அமைந்துள்ளது. சக்தி பீடங்களில் பைரவி பீடமாக திகழும் தலம் ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில். இறைவன் இறைவிக்கு இடபாகம் அளித்த தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளன்று காலையில் ஏற்றும் தீபம் பரணி தீபம். இது என்றும் அணையாத தீபம். அருணகிரிநாதர் கிளி வடிவில் முக்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை. நமச்சிவாய என்று தொடங்கும் சிவபுராணம் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது. சிவபெருமான் ஆடிய நாட்டியங்கள் 108. சிவபெருமானின் நடனத்தை காணும் பேறு பெற்ற பெண் அடியவர் காரைக்கால் அம்மையார். நடராஜரின் காலடியில் கிடக்கும் முயலின் அடையாளம் ஆணவம். ஆணவம் அடங்கினால் ஆனந்தம் உண்டாகும் என்று பொருள். பஞ்ச சபையில் சித்திர சபையாக திகழும் தலம் குற்றாலம். நள்ளிரவில் சிவபெருமான் ஆடும் நடனம் சங்கார தாண்டவம். இடக்காலில் முயலகனை ஊன்றிய கோலத்தை மதுரையில் அமைந்துள்ள வெள்ளியம்பலம் என்னும் திருத்தலத்தில் காணலாம். மாலை வேளையில் இறைவன் மகிழ்ந்தாடும் திருநடனம் பிரதோஷ நடனம் புஜங்கலிதம். நடராஜருக்குரிய விரத நாட்கள் திருவாதிரை, கார்த்திகை, சோமவாரம். திருச்சிராப்பள்ளியில் வீற்றிருக்கும் இறைவன் தாயுமான சுவாமி. பஞ்சபூத தலங்களில் வாயு தலம் காளகஸ்தி. வண்டு வடிவில் இறைவனை பூஜித்த முனிவர் பிருங்கி முனிவர். விபூதி என்பதன் நேரடியான பொருள் மேலான செல்வம். சுக்கிரதோஷ நிவர்த்திக்குரிய சிவத்தலம் கஞ்சனூர். ஜோதிர்லிங்கங்கள் மொத்தம் 12. திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நிகழ்ந்த தலம் ஆச்சால்புரம் திருப்பெருமணநல்லூரில் அமைந்துள்ளது. நாவுக்கரசரின் உடன் பிறந்த சகோதரி திலகவதி. மதுரையில் சைவ சமயத்தை நிலைநாட்டிய சிவபக்தை மங்கையர்க்கரசியார். மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னனின் அவையில் அமைச்சராக இருந்தார். திருநாவுக்கரசரால் சிவபக்தனாக மாறிய பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன். சிவபெருமானின் 5 முகங்களில் காக்கும் முகம் தத்புருஷ முகம். அது கிழக்கு நோக்கிய முகம். சிவபெருமான் வீர செயல்கள் நிகழ்த்திய தலங்கள் 8. முக்தி பெற்று சிவபதம் பெற நமசிவாயத்தை சிவாய நம என ஓத வேண்டும். 12 ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள தலம் ராமேஸ்வரம். சிவபெருமானுக்குரிய உருவ அருவ அருவுருவ வழிபாட்டில் லிங்கம் அருவுருவத்தை சேரும். சிவ வடிவங்களில் ஞானம் அருளும் சாந்த ரூபம் தட்சிணாமூர்த்தி. குறும்பலா மரத்தை தல விருட்சமாக கொண்ட கோவில் குற்றாலத்தில் அமைந்துள்ள குற்றாலநாதர் கோவில். ஸ்ரீ விருட்சம் என்று சிறப்பிக்கப்படும் மரம் வில்வ மரம். அம்பிகையின் அம்சமாக இமயமலையில் அமைந்திருக்கும் ஏரி
மானசரோவர். சொக்கநாதரை தேவேந்திரன் வழிபடும் நாள் சித்ரா பௌர்ணமி. நாயேன் என்று நாய்க்கு தன்னை சமமாக கருதி பாடிய சிவபக்தர் மாணிக்க வாசகர். திருநாவுக்கரசரை சிவன் ஆட்கொண்ட விதம் சூளை நோய், அதாவது வயிற்று வலி. பிறவிக் கடலை கடக்கும் தோணியாக ஈசன் அருளும் தலம் தோணியப்பர் சீர்காழியில் அமைந்துள்ளது. தாச மார்க்கம் என்னும் அடிமை வழியில் சிவபெருமானை அடைந்தவர் திருநாவுக்கரசர். தம்பிரான் தோழர் என்று சிறப்பிக்கப்படும் சிவபக்தர் சுந்தரர். திருவாலங்காட்டில் காளி தேவியுடன் சிவபெருமான் ஆடிய நடனம் சண்ட தாண்டவம். மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவாக காட்சியளித்தது ஆவுடையார் கோவிலில் உள்ள குருந்த மரத்தடியில்தான். அப்புத்தலம், அதாவது நீர்த்தலம் என்று போற்றப்படும் சிவாலயம் திருவானைக்காவல். தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறும் நால்வர் சனகர், சனந்தனர், சனந்தகுமாரர், சனாதனர். சிவசிவ என்றிட தீவினை மாலும் என்று கூறியவர் திருமூலர். பிருத்வி தலம், அதாவது மண் தலம் என்று சிறப்பிக்கப்படும் இரு சிவத்தலங்கள் காஞ்சிபுரம், திருவாரூர். சிவாய நம என்பதை பஞ்சாட்சர மந்திரம் என்று கூறுவர். மனதிலேயே இறைவனுக்கு கோவில் கட்டியவர் பூசலார் நாயனார். பிச்சை பெருமான் என்று குறிப்பிடப்படுபவர் பிட்சாடனர். இது சிவபெருமானின் ஒரு வடிவமாகும். இறைவனிடம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஆடியவர் திருஞான சம்பந்தர். நாமார்க்கும் குடியல்லோம் என்று கோபம் கொண்டு எழுதியவர் திருநாவுக்கரசர். திருவண்ணாமலையில் ஜீவ சமாதியாகியுள்ள சித்தர் இடைக்காட்டு சித்தர். கோளாறு பதிகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூலாகும். சிவபெருமானுக்கு பிரியமான வேதம் சாமவேதம். நமசிவாய மந்திரத்தை இசை வடிவில் பாடியவர் ஆனாய நாயனார். பானபத்திரருக்காக சிவபெருமான் விறகு விற்ற லீலை நடத்தினார். அப்பர் கைலை காட்சி கண்டு அம்மையப்பரை பாடிய தலம் திருவையாறு. சிவபாதசேகரன் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் ராஜராஜ சோழன். சிவமூர்த்தங்களில் கருணாமூர்த்தியாக திகழ்பவர் சோமஸ்கந்தர். கைலை தரிசனம் பெற அருள் புரியும் விநாயகர் துதி பாடல் விநாயகர் அகவல். நக்கீரர் முக்தி அடைந்த சிவத்தலம் காளகஸ்தி. தாயாக வந்து பிரசவம் பார்த்த சிவபெருமான் திருச்சி தாயுமானவர். மார்க்கண்டேயனை காக்க யமனை சிவன் உதைத்த தலம் திருக்கடையூர். பார்வதியை தன் இடபாகத்தில் ஏற்றபடி அருளும் தலம் திருச்செங்கோடு. இப்படி அரிய தகவல்கள் சிவபெருமானை பற்றி நிறைய உண்டு.